ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கனரக வாகன தொழிற்சாலை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஹெச்எஃப் இருக்குது பாருங்கள், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை, அங்கேருந்து அப்ரண்டிஸ்ஷிப்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கிராஜுவேட் டிப்ளமோவை 2021, 22, 23, 24 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 2021லேருந்து 24க்குள்ளே யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆகிருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி, மெக்கானிக்கலில் 50, எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்கில் 30, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில் 7 வேக்கன்சி, சிவிலில் 5 வேக்கன்சி, ஆட்டோமொபைலில் 17, டோட்டல் 110 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 9,000 ரூபாய் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர் உங்களுக்கான ஜாப் இருக்க போது. ஓகே, அடுத்த கட்டமாக டிப்ளமோ கேட்டிருக்காங்க. இது எல்லாமே டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் 50, எலக்ட்ரிக்கலில் 30, கம்ப்யூட்டர் ஐடியில் 7, சிவிலில் 5, ஆட்டோமொபைலில் 18, 110 வேக்கன்சி, 8,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஜினியரிங்கான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம்னா, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசி அவங்க அப்ளை பண்ணலாம். 100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 9,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஆஸ் யூஸ்வலாக கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் சம்மந்தப்பட்ட கேட்டகரி, அதாவது இன்ஜினியரிங்னா அவங்க சொல்லியிருக்கிறதுல அந்த கேட்டகரியில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்ளமோனா அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி நான் கிராஜுவேட்டுக்கு பார்த்தா டிகிரியில் ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு, ஹியூமானிட்டி அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1 இயர் ட்ரைனிங் இருக்க போது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வச்சு உங்கள் மார்க் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறோம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்டைன் இந்த பேசிக் ப்ரெஷர் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் எடுத்த டிகிரி டிப்ளமோவில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணும். அவங்க அடுத்த கட்டமாக வெரிஃபிகேஷன் போயிட்டு, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு உங்களுக்கான ஜாபில் கன்ஃபார்ம் ஆகிடலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னா, natseducation.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி கிளிக் பண்ணி அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எப்போ அப்ளை பண்ணலான்னா, 17/2/2025 லாஸ்ட் தேதினா 17/3/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். எப்போ உங்களுக்கான லிஸ்ட்டை வெளியிடுறாங்கன்னா 25/3/2025 செலக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. கண்டிப்பாக இந்த வேலையை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஜாப் அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.